Hello friends, welcome back to Chef Raghavan's Factory YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கேரளா ரெசிபி, கேரளா எக் ரோஸ்ட். நம்ம ஊர்ல எப்படி கடைக்கு போனாலே மட்டன் சுக்கா இதெல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி கேரளால இருக்க எந்த கடைக்கு போனாலும் ஆப்பம் பரோட்டா கூட முட்டை ரோஸ்ட் கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபிஸ் பட் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா ஈஸியா சொல்லி தரேன். வாங்க நம்ம வீடியோக்கு போலாம். 4 அவிச்ச முட்டையில ரோஸ்ட் பண்றதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி போதும். இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் நீளமா நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் மசாலா பொடிக்கு வந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, உப்பு, பொடியாக நறுக்குன மல்லி இலை கொஞ்சம் நிறையா தேவைப்படும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் திக்கான தேங்காய் பால் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு திக்கான ஒரு பேனில் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேன் நல்லா திக்கான பேனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெங்காயம் வேகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுருங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுருங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு இருக்குல்ல, நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அது 3ஐயுமே போட்டுருங்க. கேரளா சாப்பாட்டில் இந்த எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டு வேகிறது தான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அதை ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக வதக்குங்க. அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்ச அந்த 2 பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை போட்டுடலாம். அந்த பூண்டுலாம் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வெந்தால் போதும் எண்ணெயில். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஒரு 80% குக் ஆனால் போதும், ஃபுல் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாப்பொடி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டும். அதையும் போட்டு லைட்டாக வதக்குங்க. அந்த மசாலா பொடி எண்ணெயில் லைட்டாக வெந்த உடனே நறுக்கி வச்ச தக்காளி அதையும் போட்டுடலாம். 2 தக்காளி நீளமாக நறுக்கி வச்சுருங்க, அதையும் போட்டுருங்க. எவ்வளோ ஃபைனாக விட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வேகும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக பரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. இந்த தக்காளி வந்து ஃபுல்லாக மேஷ் ஆகணும். நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் அவிச்சு வச்ச 4 முட்டை இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி கோடு கூட போட்டிங்கன்னா மசாலா நல்லா உள்ளே ஏறும். டைரெக்டாக போடனாலும் போடலாம், பட் இந்த மாதிரி லைட்டாக லைன்ஸ் போட்டு போடுறது வந்து அந்த ரோஸ்ட் மசாலா உள்ளே ஏறும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சாப்பிட்றதுக்கு. இப்போ 4 அவிச்ச முட்டை உள்ளே வச்சுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த முட்டை, அந்த தக்காளி, அந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுன்னா போதும். ஸ்லோ ஃபயரில் அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஒரு 2 கரண்டி ஊற்றினீங்கன்னா போதும். இது அப்படியே கிரேவியாக பண்ணணும்னா தேங்காய் பால் நிறையா சேர்க்கலாம், பட் டேஸ்ட் கொஞ்சம் டைல்யூட் ஆகும். இந்த மாதிரி திக் ரோஸ்ட் பண்ணுறதா இந்த ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் திக்காக வைங்க. கொஞ்சம் மல்லியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு பொடி ஒரு சின்ன ஸ்பூன், டீஸ்பூனில் ஒரு 1 ஸ்பூன் சோம்பு பொடி போட்டிங்கன்னா போதும். போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் லைட்டாக அப்படி மேலாப்பில் ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு எக் ரோஸ்ட் ரெடி. சப்பாத்தி, சாம்பார் சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.